மெல்ஸா போடுங்கண்ணா. போறோண்ணா. இல்லை இவ்வளோ பஸ்லாம் போடாதீங்கண்ணா. சும்மா வெளியில் போட ரொம்ப உடஞ்சிடண்ணா இது. பார்த்தீங்களா? அதுமா போடுங்க. ரெண்டாவது போட்டு போச்சு. என்னவா அது அவரை வச்சுதா அவங்க என்ன சொன்னாங்க? அது தனியாக ஒரு கவரில் போட்டு துண்டு வருகிற மட்டும் கேட்குறாங்க. வரமா நானே தரேன் அவங்க. சரியா? இந்த வரேன் அது வேணாம். குழம்புக்கு உங்களுக்கு நிறைய வேணுமா? வறுக்க நிறைய வேணுமா? எலிசா போடுங்க. அதோட போடுங்க. குழஞ்சிச்சுன்னா குழலாம் ஆகிடும். அதனால தான் சாப்பிட்டான மீன் வெட்டதுலாம் மேட்ரு கிடையாது. வாங்க அது நல்லா போட்டேன். தலையெல்லாம் ஒன்றா போடுங்களா? தலை கவர் போடும். நெருங்க போடுங்க. வரட்டு இல்லை மீட்டு அதிகமாக இருக்குண்ணா. பொடிசா போடுறீங்க வராது. எடுத்துக்கமா இருங்கம்மா. கத்தி இருக்கிறப்ப கை வைக்கிறீங்க. உடலாம் கிச்சிருந்தோமா? அவருதான் வந்து கட் பண்ணி. அண்ணா இந்த இடத்துல இந்த இப்படி போன எதிரில் ஒரு கலர் கருடு கடை உள்ள போனோமே எதிரில் ஒரு கருடு கடை இருக்கு. அது ஓப்பனில் இருக்கா பாருங்க. எப்படி பாருங்க. ஓ எல்லாம் வேணா சொல்லிருக்கியா? கருவாட்டு கோபி எப்படி? ஓ புரியுதா? இளநீர் முடிப்பா மோர் முடிப்பான். வரல இன்னும் வரலையே. இன்னும் மோர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஹலோ கடை வச்சிங்களா? ஒரு நித்தின மேலே 100 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்து வரணும் அனுப்புகிறேன். நல்ல நேரத்துக்கு அனுப்பி கொடுங்க. சரி ஓகே.
உள்ள போய் வாங்கி வந்து ரெடி பண்ணக்குள்ள 2-3 பார்ட்டி போயிடுது. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடும் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள. அதோட 10 நிமிஷம் ஆகிடுல இறா செஞ்சு உள்ள போயிட்டு மீன் வாங்க போனா இந்த கலர்லாம் அந்த கலர் மூணில் மொத்தத்தில் கிளி மீன் மூணில் லாஸ்ட்டாக விடுறேன் இது போட்டு போன் மேலே இருக்கு பாரு நிறைய எதில் கவர்ல வெட்ட மாட்டா சீமா வாடா இவ்வளோ மீனை பார்க்குறது தெரியாது வெட்ட மாட்டேன் போட்டோ கொண்டு அதான் சொல்லுங்க அந்த அடிப்படுறதுனாலதான் மீன் நல்லா இருக்கா அடிபட்டு போட்டுருங்க என்ன அவ்வளோதான் வேலைக்கு போனா போ நீ கிளம்பி போயிட்டே வரேன் வீட்டுக்கு அதாவது ஆஃப்டர் இன்னொரு 2 நிமிஷம் வரேன் வந்தாலும் உனக்கு வாழை கிடையாது செடி கிடையாது இருக்கா